Hi friends, welcome back to our channel. Joyful Homemaking சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வாங்க என்னென்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கும் நம்ம கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹேர் க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். முடி கருகருன்னு வளரணும்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த சட்னியை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, கால்சியம் ஐரன்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்குங்க, அதில் கொஞ்சம் உளுந்து போட்டுக்குங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. சிறு வெங்காயம் ஒரு 10 to 15 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ண உடனே ஒரு 2 பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி இதனோட வணக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஆயாச்சு. இப்போ இதனோட ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தாலும் ஒரு அரை பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே ஒரு வணக்கிட்டு நீங்கள் சட்னியை ரெடி பண்ணிடலாம். இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்ததாக இதில் என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலையும் தேங்காயும் தாங்க. ரெண்டுமே ஒரு பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வறுத்தது, வறுக்காதது ஆட் பண்ணக்கூடாது. வறுத்து வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அதுக்கப்புறமா ஆப்ஷனல் தாங்க. தேங்காய் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அன்றைக்கே நீங்கள் அந்த சட்னியை பயன்படுத்துகிறீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 2-3 நாளைக்கு தேவை அப்படின்னா தேங்காவை ஆட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் அவங்களெலாம் யாராவது சாப்பிட்றீங்க அப்படின்றவங்களாமும் இந்த வேர்க்கடலையை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெறுமாவே நீங்கள் அரைக்கலாம் இந்த சட்னியை. சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வணக்கி இந்த சட்னியை சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இது சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும், தோசையோடையும் நல்லாயிருக்கும், சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா தயாராகியாச்சு. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா முடி வளருங்க. இந்த சட்னியை நீங்கள் வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், தேங்காய் போடலைன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயில் கொஞ்சமாக இதை தாளித்து வணக்கியிருக்கேங்க. இந்த மாதிரி தாளித்து வணக்கும் போது உங்களுக்கு 2-3 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ணலாம். அதுவே நீங்கள் அந்த வேர்க்கடலையும் தேங்காயும் நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே பண்ணும்போது வேர்க்கடலை கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி தாளித்து வைக்கும் போது 1 வாரத்துக்கு கூட நல்லாவே இருக்குங்க. இது சூப்பரான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். நான் இட்லிக்காக அரிசி ஊற வச்சுருந்தேங்க. இட்லி தோசைக்காக அரிசி அதிகமாக இருந்ததுனால நான் இதை கார தோசைக்கு மாற்றிருக்கேன். இதில் என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை தான் சொல்கிறேன். அதாவது 4 விதமான பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதனோட உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 4-5 மிளகா தாங்க ஆட் பண்ணுறேன். இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணால் எவ்வளோ ருசியாக இருக்கும், சூப்பரான தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனோட 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அதாவது மல்லாட்டை, அதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் ஒரு 2 ஸ்பூன், அதாவது 2 பல்லு 3 பல்லு அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வறுக்காதது தாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணி, அது கூட வந்து சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 5-6 வெங்காயம் தோல் நீக்கி ஆட் பண்ணி இதனோட அரைச்சி எடுத்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையை மாவோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிட்டு, அரைக்கிறதுனா அரைக்கலாம், இல்லைனா அப்படியே கட் பண்ணி போட்டு தோசை ஊற்றி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இட்லிக்கு மாவு ஊற வைப்பீங்க இல்லைங்களா, அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயம் போடுவீங்க இல்லைங்களா, அதை வந்து முளை கட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
ஹேர் க்ரோத் எல்லாம் நல்லா ஆகும்ன்ட்டு இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். ஸோ பிள்ளைங்கள்லாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிறுகசப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, அவங்களுக்காக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் நீங்கள் இட்லியில் வெந்தயம் போட போகிறீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. அதே மாதிரி இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நம்ம அலசினது தான் இது, மறுபடியும் அலச வேண்டியதுன்னு இல்லை. மாவில் போட்டு நீங்கள் அலசினீங்கன்னா அந்த முளை விட்டதெல்லாம் உடஞ்சி தனியாக வடிகட்டும் போது வந்துடும். ஸோ நீங்கள் ஊற வைக்கும் போதே வெந்தயத்தை அலசி ஊற வச்சு முளை விடுங்க. 2 நாளில் முளை வந்துடுங்க. ஃபஸ்ட் நாள் ஊறிடும், 2வது நாள் முளை வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இட்லி ஊற்றி பாருங்கள், ரொம்பவும் ஹெல்த்தியானது. இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பொடி ரெசிபிலாம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வேலைக்கு போகும்போதும் அப்படி இல்லை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் சட்டுன்னு யூஸ் ஆகும். இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இப்போ பசங்களுக்கு வந்து சட்டுன்னு நமக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா. இதை வந்து தோசையில் தூவி கொடுத்துட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இட்லியில் நீங்கள் தொட்டு கொடுத்துட்டிங்கனாலும் இல்லை பெரட்டி கொடுத்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி இட்லியை பெரட்டிடலாம். இதில் அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கடலப்பருப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் வறுபட்ட உடனே அதனோட உளுந்து ஆட் பண்ணிக்கிங்க. 2மே நான் சரிசமமாக தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சரிசமமாக எடுத்து இதை கொஞ்சம் நல்லா பொன்வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு வேலை ரொம்பவே மிச்சங்க. ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வேலையை செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், 2மே ஓரளவுக்கு பொன்வறுவலாக வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவை ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ரெட் சில்லி மிளகா இருக்கும் இல்லைங்களா, அதை கூட பாதியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாவையும் கொஞ்சமாக இந்த சூட்லேயே வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ஆயாச்சு. இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வாணலிலேயே ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்குங்க. அதாவது சட்னி கடலை இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நான் என்ன பொடி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் பொடி தாங்க. ரொம்பவே ஸ்ட்ரென்த்தானது. மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலிக்கெலாம் இது ரொம்பவே கேட்கும். இது ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தோசையில் தூவி கொடுக்கலாம் பசங்களுக்கு, இல்லை இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா சாதத்தோட நல்லெண்ணெயை போட்டு கூட பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தாங்க இந்த ட்ரை முடக்கத்தான் லீஃபை போட்டிருக்கேன். இந்த கீரையை வந்து நீங்கள் நிழல்லே உணர்த்தி அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழித்து இந்த மாதிரி பொடி செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரை பண்ணதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். முடக்கத்தானை நீங்கள் வணக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி எடுத்து வச்சுடுங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 4 பல்லு சேர்த்து அரைச்சிக்குங்க. அதை நான் இதில் எடுத்து வைக்காததுனால உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ இதை நம்ம வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். க்ரீனாக இருக்கும் போதே நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா, அதாவது ஒரு 2 நாள்லேயே அரைச்சிட்டிங்கன்னா நல்லா க்ரீனிஷாக தெரியும். இது வந்து எந்த 1 வாரத்துக்கு மேலே ஆகிட்டதுனால உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக தெரியுது. அதே மாதிரி முடக்கத்தான் கீரையை இன்னும் நிறைய போட்டிங்கன்னா கலர் நல்லாவே வருங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாக தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.